பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்காம அயோத்தியில ராமரா பாபரா ஒரு பக்கம் நீங்க வச்சுக்கோங்க. நமக்குள்ள எந்தவித பேதமும் எந்தவித பிரிவினவாதமும் இல்லாம இருக்கணும். அது இந்த நாட்டுல தேசிய கொடியில எப்படி மூவர்ண கொடிகள், அந்த மூவர்ண கலர்கள் வண்ணம் எப்படி ஒண்ணு போல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எப்படி அந்த கலர்களை ஒண்ணு போல இருக்கோ அது போல நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். தயவு செஞ்சு இந்து மத சகோதரர்களும் சரி, இந்து மத தலைவர்களும் சரி, இஸ்லாமிய சகோதரர்களும் சரி, இஸ்லாமிய தலைவர்களும் சரி, இருவருமே மனம் விட்டு பேசுங்க. அதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கிறோம். நமக்குள்ள பிரிவினவாதம் வேண்டாம். நம்ம நாடு ஒற்றுமையா இருக்கணும். உலக நாடுக்கு நம்ம தலை சிறந்த நாடா நம்ம எடுத்துக்காட்டுறதுக்கு என்ன பெரிய ஒரு வல்லரசு நாடா நமக்கு காமிக்கிறாங்கன்னா இது இறையாண்மை. அது மட்டும் இல்லாம ஒரு ஜனநாயக நாடு, மிகப்பெரிய ஆசிய நாடுலயே ஜனநாயக நாடுன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அதனால நமக்குள்ள ஒற்றுமையா இருக்கும். நமக்குள்ள பேதம் வேண்டாம். ஒரு இட பிரச்சனை தானே, ஒரு கோயில் அதை கட்டுவதோ அல்லது ஒரு பாபர் மசூதியை கட்டுவதோ பிரச்சனையா எப்படி நீங்க பிரிவினவாதமா இருக்கோ, அதனால மற்றவர்களுக்கு ஃபுல்லா அது கேள்விக்குறியா இருக்கு. தூண்டுதல். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு படம் எடுத்தாப்ல மதிப்பிற்குரிய கமலாசன் ஐயா விஸ்வரூபம் சொல்லி, அதாவது அவர் இப்ப இன்னைக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல எப்படி பண்ணாருன்னா விஸ்வரூபம் சொல்லி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர் தொழுது முடிஞ்ச உடனே ஒரு கொலை பண்ற மாதிரி. உண்மையாகவே இஸ்லாம் ஒரு புனிதமான நூல் திருக்குறான் என்ன சொல்றாங்கன்னா, இது உலக மக்களுக்கு நல்லுரையே அன்றி வேறு எதுவும் இல்லை. ஒரு திருக்குறான் உலக மக்களுக்கு ஒரு நல்லுரை தான் அப்படின்னு சொல்லி அந்த குரான்ல சொல்றாங்க. அவர்கள் அந்த இஸ்லாமியர்களுடைய திருக்குறான் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனித உயிரை கொன்றால் அந்த ஒட்டுமொத்த மனித உயிரை கொன்றதுக்கு ஒப்பாகும் சொல்லி அது சொல்லுது. அப்ப அது எதிராகத்தான் இருக்கு. தீவிரவாதத்துக்கு இஸ்லாமியர்கள் என்றுமே எதிர்ப்பு தான். அது இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்க போறதே கிடையாது. அது எங்களுக்கு தெரியும். நாங்க நிச்சயமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எல்லாம் அதனுடைய மாநாட்டம் நடந்திருக்கோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நடந்திருக்கோம். எஸ்டிபி அந்த இஸ்லாமியம் நடந்திருக்கிறோம். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சியில நாங்க சகோதரத்தை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது. நிச்சயமாக இஸ்லாமியர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள், இறையச்சவாதிகள், இறைவனுடைய மறுமை நாளுக்கு பயந்து, அதுபோல இந்துக்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இறைவனுடைய நடுத்தீர்ப்புக்கு பயந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும். அதனால இந்த அயோத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனை பாபரா ராமரா அப்படிங்கறத ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீங்க இருவருமே மனம் விட்டு பேசி விட்டு கொடுப்பவர்கள் எதுவுமே கெட்டு போவதில்லை என்ற வாக்குக்கு அடிப்படை ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா வாழணும். ஒரே தொப்புள் கொடிதான். நம்ம இருவருமே சமாதானமா வாழ்ந்து இந்தியா ஒரு இறையாண்மை நாடு, இந்தியா